எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம ஒரே ஃபோக்கஸோடு ஓடிக்கொண்டு இருக்கும்போது என் கர்த்தர் என்னை நடத்துவார், என் ஆண்டவரை நான் நம்பி இருப்பேன், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி போகும்போது எதிரியானவன் என்ன செய்வான்? பல விதத்தில் நம்மளுடைய மைண்டை என்ன செய்வான்? டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான். பல விதத்தில் நம்மளை டைவர்ட் பண்ணுவான். பல விதத்தில் நம்மளுக்கு பொய்களை அவன் நம்முடைய காதுகளில் ஊதுவான். என்ன சொல்லுவான்? நீ பரிசுத்தமாக வாழவே முடியாது, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப கடினமான வாழ்க்கை, இது உன்னால் உண்மையாக வாழ முடியாது, உண்மை இல்லைன்னு சொல்லி அநேக விதத்தில் அவன் என்ன செய்வான்? வஞ்சிப்பான். நீ எழும்பவே முடியாது, நீ இப்படி தான் இருப்ப, நீ ஆண்டவருக்கா எழும்ப முடியாது என்று சொல்லி அவன் பல விதத்தில், ஆண்டவர் நீ எத்தனை கூப்பிட்டாலும் ஆண்டவர் சத்தத்தை கேட்குறாரா பாரு அப்படின்னு நம்மளை சோர்வடிக்க பண்ணுவான். நமக்கு தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு வருவான். நம்முடைய விசுவாசத்தை அவன் பலவீனப்படுத்துவான். தேவையில்லாத சந்தேகங்களை கொண்டு வருவான். ஆனால் பிரியமானவர்களே, இந்த எசேக்கியா ராஜா அவர் என்ன செய்கிறார் என்று நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதிரியானுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் எப்படி நம்ம எதிரியானுடைய தந்திரங்களை நம்ம எதிர்த்து நிற்க முடியும்? சொல்லுங்க. எதிரியானவனை விட பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு இருந்தாதான் நாம் அவனை எதிர்த்து நிற்க முடியும். ஹல்லேலூயா.